இவர் இருக்கிறாரு, இவர் ரொம்ப நேக்கா வேலை பார்ப்பாரு. நமக்கு எந்த பதட்டமும் கொடுக்காம எப்படி வேலை பார்க்கணுன்றது அவருக்கு நல்லா தெரியும். அப்படின்ற மாதிரி ஒருத்தரை மேடையில் ஏறி புகழ்ந்திருக்கிறாரு. இன்னொருத்தர் யாரை புகழ்ந்தது? முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தம்பதிகளுக்கு திருமணம் நடக்கும் விழா, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், நிறைய தம்பதிகளை கூப்பிட்டு அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி மேடையில் பேசும்போது அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கொளத்தூர் தொகுதிக்கு முதல்வர் அடிக்கடி போயிட்டு வராருல, அது காரணமே சேகர் பாபு அவர்கள் தானா அப்படின்னு நாங்கள் சொல்ல, முதல்வரே சொல்கிறார். அவர் கொஞ்ச நாள் வராமல் விட்டா கூட சேகர் பாபு அவர்கள் உடனே ஒரு பெரிய பட்டியல் எடுத்துன்னு, தலைவரே தொகுதியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் பாட்டு கம்முன்னு வீட்டில் ஜாலியாகிறீங்களே, வாங்க வாங்க அப்படின்னு கூட்டின்னு போகிறதுக்கு அவர் வீடு தேடி வந்துடுவாராம். அந்த மாதிரி நம்மளை சும்மாவே இருக்க விட மாட்டார். அதே மாதிரி நம்மளை பதட்டப்படுத்துகிற மாதிரி அதிகமாக பண்ண மாட்டார். நம்மளை அப்படி பாலிசாக என்னென்ன விலகுதுன்றதை முன்னாடியிலேருந்தே சொல்லி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி தான் தொகுதியை கூட்டின்னு போவார். அந்தளவுக்கு நேக்கா வேலை பார்க்க தெரிஞ்சவர் நம்ம சேகர் பாபு அவர்கள் அப்படின்னு பாராட்டி இருக்கிறாரு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இது பாராட்டுறதா, கொஞ்ச நேரம் கூட என்ன சும்மா விட மாட்டியப்பா அப்படின்ற மாதிரி நொந்துகிறதான்றது கேட்குறவங்க கிட்ட தாக்குது. கேட்டு பாருங்க. ஒரு மாவட்டத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை நான் போவேன். ஆனால் குளத்தூருக்கு மட்டும் எப்படியா 10 நாளைக்கு ஒரு முறை நான் வந்துடுவேன். வரலன்னு கொஞ்சம் இருந்துட்டா, இல்லை ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சிட்டா சேகர்பாபு விட மாட்டார். என்ன ஒரு லிஸ்ட்டோடு வந்துடுவார். பெரிய பட்டியலை காட்டுவார் என்கிட்ட. அவர் வர்றதுக்கு முன்னாடி செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ஒரு பட்டியல் அனுப்பிச்சிடுவார் முதல்ல. ஏன்னா திடீர்னு கொடுக்கும்போது நான் ஷாக் ஆகிடக்கூடாது, அதிர்ச்சி ஆகிடக்கூடாதுன்னு ரொம்ப சாமர்த்தியமாக அந்த லிஸ்ட்டை அனுப்பிச்சிடுவார். அதில் ஒரு 10 பேராவது 10 பட்டியலாவது இருக்கும் நிச்சயமாக. 2 அடிக்கல் நாட்டு விழா இருக்கும், 2 திறப்பு விழா இருக்கும், கட்சி நிகழ்ச்சி தான் 2 இருக்கும். இப்படி ஒரு பட்டியல் போட்டு 2 பேர் கொடுத்துருவார். அடுத்ததாக கொளத்தூர் தொகுதியில் நான் வெறுமன முதல்வராகவோ, இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ, இல்லை முன்னாடி இந்த மேயராகவோ இப்படிலாம் வர்றதை விட உங்கள் வீட்டு பிள்ளையா ஒரு நல்ல பிள்ளையாக வரணுன்றதுல தான் என்னுடைய விருப்பம். நான் நல்ல பிள்ளையாக தான் இருக்கேன்னு நம்புகிறேன். அதை தான் நீங்களும் நம்புறீங்கன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதோ முதலமைச்சராக இல்லை, சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இல்லை, ஏற்கனவே இருந்த எதிர்க்கட்சி தலைவராக மட்டும் இல்லை, ஏற்கனவே இருந்த மேயராக மட்டும் இல்லை, எப்பொழுதும் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் செல்ல பிள்ளையாக, குறிப்பாக சொல்லணும்னா ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதில் நான் மகிழ்ச்சி உண்டு. அப்படித்தான் இருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் அந்த நம்பிக்கையோடு இருப்பீங்கன்னு எனக்கு எண்ணம் உண்டு. அடுத்ததாக தொடர்ந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆட்சியில் பெண்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றத பேசியிருக்கிறார். அப்படின்னா ஏன்னா பெண்களுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது வீட்டிலேருந்தே ஆரம்பிக்குது. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி என் மனைவி தான் இருக்காங்கன்ற மாதிரி பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குற ஆட்சியாக திமுக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல நெகிழ்ந்து பேசியிருக்காரு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். பெண்களுக்கு முக்கியத்துவம் தருவது காரணம் என்ன கேட்டால், நான் பெண்கள் நினைச்சா எதையும் செய்யக்கூடியவங்க. அதனால தான் பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை தந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் கூட சொல்லணும்னா, ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் தான் இருக்கிறார் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்கள் உண்டு. என்னுடைய வெற்றிக்கு பின்னாலும் என்னுடைய மனைவி தான். நான் மட்டும் இல்லை, சேகர் பாபு இருந்தாலும் சரி, நேருவாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்க நீங்களாக இருந்தாலும் சரி,